நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாப்புக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவர் தமது பதவியை இழந்திருக்கிறார். கோப்புகளில் கையெழுத்திடுவதில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் அவர் தமது பதவியை இழந்திருக்கிறார். கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவர் பதவியை தற்போது அவர் இழந்திருக்கிறார். ஃபரிதா நவாப்புக்கு எதிராக 27 கவுன்சிலர்கள் வாக்களித்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி திமுக நகர்மன்ற தலைவர் ஃபரிதாபாத் அவருடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போது தமது பதவியை அவர் இழந்திருக்கிறார். நகர்மன்ற தலைவர் பதவியை தற்போது அவர் இழந்திருக்கிறார். கோப்புகளில் கையெழுத்திடுவதில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதிமுக உறுப்பினர்கள் 6 பேரும் பாஜக காங்கிரஸ் சார்பில் தலா ஒரு கவுன்சிலரும் இருக்கின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவர் பதவியை தற்போது இழந்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜயபிரபாகரன். இது தொடர்பான முழு விவரம். கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவராக உள்ள ஃபரிதா நவாப் மீது திமுக கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நகராட்சியில் மொத்தம் உள்ள 33 வார்டுகளில் திமுக ஆதரவாக 25 கவுன்சிலர்களும், அதிமுக ஆதரவாக 6 கவுன்சிலர்களும், காங்கிரஸ் பாஜக சார்பில் தலா ஒரு கவுன்சிலர்களும், சுயேட்சையாக ஒரு கவுன்சிலரும் உள்ளனர். இந்த நிலையில் பெரும்பான்மை ஆதரவுடன் நகர்மன்ற தலைவராக திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஃபரிதா நவாப் என்பவர், நகர்மன்ற துணைத் தலைவராக திமுக மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி ஆகியோர் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக திமுக நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்தது. குறிப்பாக நகர்மன்ற தலைவர் கோப்புகளில் கையொப்பம் இடுவதில்லை, வார்டுகளில் தூய்மை பணிகள் நடைபெறுவதில்லை என உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நகர்மன்ற தலைவரை மாற்ற வேண்டும் என கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி 23 திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என நகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர். இதனிடையே கவுன்சிலர்கள் மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் இடையே சமாதானம் செய்யும் முயற்சியும் தோல்வி அடைந்த நிலையில் இன்று நகர்மன்ற தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பு நடைபெற்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கவுன்சிலர்கள் 20 பேர் கேரளா மாநிலத்துக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அதே சமயம் தொடர் மன உளைச்சலால் நெஞ்சுவலி ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாப்பிற்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுபோன்ற சூழ்நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற மொத்தம் 33 கவுன்சிலர்களில் 27 பேர் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்நிலையில் திமுகவுக்கு ஆதரவாக 24 கவுன்சிலர்களும், காங்கிரஸ், சுயேட்சை மற்றும் அதிமுக என தலா ஒரு கவுன்சிலர்கள் தற்போது நகர்மன்ற தலைவரை மாற்றக் கோரி ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அதிமுக நகர்மன்ற கவுன்சிலரான நாகஜோதி என்பவர் திமுகவினர் மனமாற்றம் செய்துவிட்டதாக கூறி கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அதிமுக கவுன்சிலரும் திமுக கவுன்சிலரை நகர்மன்ற தலைவரை மாற்ற வேண்டும் என இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாப் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு ஆணையாளர் சதீஷ்குமார் தலைமையில் தற்போது நடைபெற்றது. திமுக, சுயேட்சை, காங்கிரஸ், அதிமுக உறுப்பினர்கள் 27 பேர் இதில் பங்கேற்றனர். 2 மணி நேரம் நடந்த வாக்கெடுப்பு கூட்டம் மற்றும் வாக்கெடுப்பில் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக வாக்களித்தனர். 27 வாக்குகள் பெற்று நம்பிக்கையில்லா தீர்மானமானது வெற்றி பெற்றது. இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவராக இருந்த ஃபரிதா நவாப் தற்போது அவரது பதவியை இழக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.